சுகம் சித்த மருத்துவ மையம் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே நீண்ட நேர தாம்பத்தியம் அவசியம் என்ற தலைப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பிரச்சனை, எங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கும் நல்லதொரு தாம்பத்தியம் இல்லை. இந்த தாம்பத்தியம் என்றாலே எங்களுக்கு ஒரு அலர்ஜி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்து உடனே வெளியேறுதல், அல்லது அதில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது எழுச்சித்தன்மை குறைபாடு காணப்படுறது, விரைப்புத்தன்மை குறைபாடு காணப்படுறது, ஆணுறுப்பு வந்து பலம் இல்லாமல் காணப்படுறது. இது எல்லாருமே இந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதை போக்குறதுக்கு ஒரு எளிமையான பாரம்பரிய மருந்துகளை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறை. இது விந்து தம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்துவை உடனடியாக வெளியேற விடாமல் தடுத்து நீண்ட நேரத்துக்கு தாம்பத்தியத்துக்கு உதவக்கூடியது. ஆனால் இதில் பல நன்மைகள் இருக்கு. இதை பயன்படுத்தும் போது உடம்புல உள்ள எலும்புகள், நரம்புகள் நல்லா பலப்படும். இதில் தோர்வு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் மிகுதியாக காணப்படும். இதை தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டு கணவன் மனைவி இருவரும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கன்னா 2 மணி நேரம் இல்லை, விடிய விடிய கொண்டாட்டம் தான். அந்த வகையில் இந்த மருத்துவ குறிப்பு எல்லாருக்குமே தெரிஞ்ச மருத்துவ குறிப்பு தான். நம்ம ஒன்றும் புதுசாக சொல்கிறதெல்லாம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து பார்த்து அதை குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பை பற்றி தான் நம்ம சொல்கிறது. இதை பயன்படுத்தி நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லா அடைஞ்சிருக்காங்க. நல்ல மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியமாக வாழ்ந்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை, காம்பு நீக்கியது, பாக்கு துருவல், காம்பு நீக்கியது, பாக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அவிச்ச கொட்டைப்பாக்கு, அதை நல்லா தூள் பண்ணிக்கணும். 3வதாக சுண்ணாம்பு. இது கூட பார்த்தீங்கன்னா கால் கொட்டை அளவு சாதிக்காய், சாதி பத்திரி எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கங்க. ஏலக்காய் அல்லது ஏலரிசி, கிராம்பு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கணும். இது கூட சுக்கும் சேர்த்துக்கலாம். சுக்கு சுத்தி பண்ண எடுத்துக்கலாம். எல்லாமே சமளவு எடுத்து இது கூட சுவைக்காக வேண்டி ரோஜா பூக்கள் சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷனை தினமும் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 1 வேளை அல்ல 2 வேளை. இவ்வாறு தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுத்து வந்தாங்கன்னா உடம்புல நல்லா இரத்த ஓட்டம் ஏற்பட்டு, ராஜ உறுப்புகள் பலப்பட்டு, சிறுநீரகம், விந்துப்பை எல்லாமே பலப்படும். மனம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ கணவன் மனைவி இருவரும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு போனாங்கன்னா அவங்களோட தாம்பத்தியமானது மகிழ்ச்சிகரமானதாக அமையும். ஒரு சந்தோஷமான மனநிறைவை தரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் இல்லாத ஆண்கள் எடுத்து வந்தாங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல உயிரணுக்கள் உண்டாகும், கர்ப்பப்பை பலம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் அமையும். அந்த வகையில் இந்த மருத்துவ முறை பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடியது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியம், கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துறதுக்கு இது பெரிதும் உதவி செய்யும். ஆகவே இதை பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுபோல் பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நன்றி.